உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல்கள் வரிசையில் வள்ளல் பெருமானோடு நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை துலக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். இப்போல்லாம் கவர்மெண்ட் ஆர்டர் வருதுன்னு வைங்களேன், அரசு உத்தரவு, அதாவது கெசட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் நம்முடைய வள்ளலாரை பற்றி வந்திருக்கு. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். 1878 வெளிவந்திருக்குங்க அந்த கெசட் நோட்டிஃபிகேஷன். அதை வெளியிட்டவர் யாருன்னா, தென்னார்காடு மாவட்டத்தோட ஆட்சி தலைவராக இருந்த J.H. காஸ்டின் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர். அவர் அதில் ஒரு 2-3 பக்கத்துக்கு அந்த கெசட் உத்தரவு நீளமாக போகுது. அவர் நம்முடைய வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கையை சம்மப் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எழுதியிருக்காரு. அதில் மிக முக்கியமாக எப்படி துவங்குறார் தெரியுமா? பார்வதிபுரம் இந்த ஊர் எங்கே இருக்கிறது என்றால், தென்னார்காடு மாவட்டம் விருத்தாச்சலம் நெடுஞ்சாலையில் கடலூரிலிருந்து 23 மைலில் இந்த ஊர் இருக்கிறது. இந்த ஊரின் மக்கள் தொகை 1189. இந்த ஊர் வள்ளல் பெருமானுக்கு மிக நெருக்கமான ஊர் அப்படின்னு ஆரம்பித்து அவரோட அருமை பெருமைகளை எல்லாம் தொடர்ந்து சொல்லிகிட்டே போகிறார். அதில் ஒரு பத்தி தான் இப்போ நம்ம சொன்னது. அதில் நிறைய பத்திகள் இருக்குது. இது அந்த கெசட் நோட்டிஃபிகேஷன், அந்த 1878 ஆண்டில் வெளிவந்த அந்த கெசட் நோட்டிஃபிகேஷன் அரசாங்க உத்தரவில் 318-19 பக்கத்தில் இருக்குது. அந்த அளவுக்கு ஆங்கிலேயர்கள் கூட நம்முடைய வள்ளல் பெருமானின் பெருமைகளை உணர்ந்திருக்கிறார்கள்ங்கிறத நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அதில் அவர் இன்னொரு வரி என்ன தெரியுமா சொல்கிறாரு? இந்த வள்ளல் பெருமான் ராமலிங்கம் இவருடைய அருமைகளை எதிர்காலத்தில் உள்ளவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஆன்மீக முன்னோடியாக இவர் இருக்கிறார்னு ஒரு ஆங்கிலேயர் உணர்ந்து சொல்கிறாருன்னா, நமக்கு எப்போவுமே வெளிநாட்டு மக்கள் அல்லது வெள்ளைக்காரங்க இவங்கெல்லாம் சொல்லிட்டா சரின்னு நம்ம ஏற்றுப்போம்ல, அந்த மாதிரி கூட இல்லை. ஆனால் அவர்கள் கூட நம்முடைய வள்ளல் பெருமானின் பெருமையை உணர்ந்திருக்கிறார்கள்ங்கிறதான் நம்ம நினைவில் வைக்க வேண்டியது. இன்றைக்கி ஒரு முக்கியமான பாடல், அதில் உப்பு பற்றி எழுதுகிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். ரொம்ப ஆச்சரியம் அதுதான். உப்பு பற்றி எழுதிட்டு எனக்கு துப்பே இல்லை அப்படிங்கிறாருங்க. துப்பு இல்லையா இதை செய்யறதுக்கு கூட அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதை செய்யறதுக்கு கூட உனக்கு திறமை இல்லையா, அதை செய்யறதுக்கு கூட உனக்கு திராணி இல்லையா அப்படின்னு நம்ம கேட்போம், யாராவது ஒரு காரியம் செஞ்சு தப்பாயிடுச்சுன்னா. ஆனால் வள்ளல் பெருமான் சொந்தமாக அப்படியே சொல்கிறாரு, எனக்கு துப்பில்லை அப்படின்ட்டு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது 2ஆம் திருமுறையில் உள்ள ஒரு பாடல். அதனால் அவர் தன்னை தேடிக்கொண்டிருந்த வேளையில் எழுதிய பாடல்ங்கிறத நினைவில் வச்சுக்கணும். அப்புறம் திருவொற்றியூரில் இருக்கின்ற தியாகேச பெருமான் வடிவுடை அம்மன் கோயிலுக்கு அவர் அப்போ அடிக்கடி போயிட்டுருக்கார், சென்னையில் இருந்தபோது. அந்த கடவுளை நினைத்து எழுதுகிறார். நம்ம உடனே விக்கிரக வழிபாடு, கடவுளை சொல்கிறார் அப்படின்னெல்லாம் நினைக்க வேண்டாம். முதல் திருமுறை 2ஆம் திருமுறையில் இந்த மாதிரி ஆரம்பித்தவர் தான் ராமலிங்கம் என்று ஆரம்பித்தவர் தான் 6ஆம் திருமுறை வரும்போது வள்ளல் பெருமானாக உயர்ந்து நின்றார் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இந்த பாடலை பார்க்கலாம். சரியா? உப்பு, அதை பற்றிய ஒரு பாடல். உப்பிடாத கூழ் இடுகினும் உண்பேன், உவந்து இவ்வேலையை உணர்ந்து செய் என நீர் செப்பிடா முனம் தலையினால் நடந்து செய்ய வல்லன், யான் செய்யும் அப்பணிகள் தப்பிடாது அதில் தப்பிருந்து என்னை தண்டிப்பீர் எனில் சலித்து உளம் வெறுவேன், துப்பு இடா எனக்கு அருள் ஒற்றி உடையீர் தூய மால் விடைத்து வசத்தி நீரே. 2ஆம் திருமுறையில் 1184 பாடலாக இது இருக்குது. எனக்கு நீங்கள் உப்பில்லாத கூழ் கொடுத்தா கூட நான் ஏற்றுப்பேன் அப்படிங்கிறாரு. ஆனால் எதை நோக்கி அவர் கேட்கிறாருங்கிறது தான் மிக முக்கியம். நமக்கெல்லாம் உப்புங்கிறது ஒரு சென்டிமெண்ட் வேல்யூ உள்ள ஒரு விஷயம், உணர்வோடு சம்மந்தப்பட்டது இல்லை. உப்புங்கிறது நமக்கு யார் மேலேயாவது கோவம்னா என்ன செய்வோம்? நீ உப்பு போட்டு தானே சோறு திங்கிற அப்படின்னு கேட்போம். ஏன்னா உப்புங்கிறது உணர்வுகளை தூண்டக்கூடியது, உணர்ச்சியை தூண்டக்கூடியது. அதிலும் குறிப்பாக தன்னுணர்வை, தன் மரியாதையை, சுயமரியாதையை, முதுகெலும்பை, வீரத்தை இப்படி தூண்டக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். உப்பு போட்டு சாப்பிட்டா சூடு சொரணை இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அப்படியாக உள்ள உப்பு. அதை தவிர இன்னொரு ரொம்ப பேசிக் விஷயம் என்னென்னா, மிக மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் உப்பு. அதுக்காக நீங்கள் காசு செலவு பண்ணணுங்கிற அந்த இது கூட கிடையாது.
நம்ம கடற்கரைக்கு போய் நடந்துட்டு வந்தோம்னு வைங்களேன், கடலில் கால் நினச்சிட்டு வந்தால் காலில் உப்பு படிஞ்சிரும்ல, அந்த அளவுக்கு வெறும் கடல் நீரை பிடித்து வைத்தால் கூட அது ஆவியாகி அங்கே உப்பு வரும் அப்படிங்கிற அளவுக்கு எளிமையான பொருள். அந்த உப்பு இல்லாத கூழை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தா கூட நான் குடிச்சிருவேன் அப்படிங்கிறாரு. அது எதுக்காக அப்படி கேட்குறாரு? அடுத்த வரியில் அவர் விளக்குறார் பாருங்க. உவந்து இவ்வேலையை உணர்ந்து செய்யென நீர் செப்பிடாமுனம் தலையினால் நடந்து செய்ய வல்லன். அதே மாதிரி நீங்கள் இந்த வேலையை நீ செஞ்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டா, நீங்கள் சொல்கிறதுக்கு முடிக்கிறதுக்குள்ள நான் தலையால் நடந்து போய் அந்த வேலையை உடனடியாக செஞ்சுருவேன் அப்படிங்கிறாரு. உப்பில்லாத கூழ் கொடுத்தாலும் நான் குடிப்பேன். நீங்கள் ஒரு வேலையை எனக்கு ஆணையாக சொன்னீங்கன்னா, நீங்கள் ஆணையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நான் போய் தலையால் நடந்து அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவேன் அப்படிங்கிறாரு. சரி, அந்த வேலை எப்படிப்பட்ட வேலையாக இருக்கும் அது ரொம்ப முக்கியம் இல்லை. இப்படி அவசர கொடுக்கை மாதிரி பண்ணுறியே அப்படின்னு நம்ம கேட்போம். சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நீ போய் ஏன் அதை பண்ணுற, அவசர கொடுக்கியா உனக்கு அப்படின்னு கேட்போம்ல. அப்போது அந்த வேலை எப்படிப்பட்டதாக இருக்கும் அதையும் நம்ம வள்ளல் பெருமான் சொல்கிறார் பாருங்க. யான் செய்யும் அப்பணிகள் தப்பிடாது அதில் தப்பிருந்து என்னை தண்டிப்பீர் எனில் சலித்து உளம் வெறுவேன். நான் செய்கிற அந்த பணிகள் தப்பிடாது, ஏன்னா நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நான் செஞ்சிருவேன்ல, அப்படி வேகமாக செய்து முடிப்பேன். அதாவது நீங்கள் வேலை செய்யலேன்னு இவரை சொல்ல முடியாதான், எல்லா வேலையும் செஞ்சிருவாராம். தப்பிடாதுன்னா அது எந்த விதமான குறையும் இல்லாமல் நான் செஞ்சு முடிச்சிருவேன். வேலையை செய்ய தானே சொன்னீங்க, அதை மாதிரி நான் செஞ்சு முடிச்சிருவேன். ஆனால் அந்த செய்த வேலையில் 1000 குறை இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வள்ளல் பெருமான் உணர்ந்திருக்கிறார். இதுதான் அவசர கொடுக்கைத்தனம்ங்கிறது. புரிந்து நிதானமாக தப்பில்லாமல் செய்கின்ற முறை ஒன்று. ஆனால் அவசரமாக நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் அதை ஒப்ளைஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு முடித்து காட்டுறதுல நிறைய தவறுகள் இருக்கும். அப்படி தப்பு இருந்தால் என்ன அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறார் பாருங்களேன். இப்படியான உணர்வுகளுக்கு நம்முடைய வள்ளல் பெருமான் ஆட்பட்டு இருக்கிறார். சாதாரண மனித உணர்வுகள், அதிலிருந்து அவர் மீண்டு வரவில்லை, அதையெல்லாம் அனுபவிச்சிருக்காருங்கிறது தான் இந்த பாடலில் நம்ம உணர வேண்டிய ஒரு விஷயம். அந்த வேலையில் தப்பு இருந்தால் என்ன நடக்குங்கிறத சொல்கிறார் பாருங்க. அப்பணிகள் தப்பிடாது அதில் தப்பிருந்து என்னை தண்டிப்பீர் எனில் சலித்து உளம் வெறுவேன். அதில் தப்பு இருக்குன்னு நீங்கள் என்னை தண்டிச்சிங்கன்னா, கண்டிச்சிங்கன்னா சலித்து உளம் வெறுவேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நான் வேலை செஞ்சுட்டேன், அப்புறமா நீங்கள் என்னை திட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சலித்து போய் உள்ளம் வெறுவேன்னா வருத்தப்படுவேன், வேதனைப்படுவேன் அப்படிங்கிறாரு. அவ்வளோ தூரம் நான் ஒப்ளைஜிங்காக இருக்கேன், அவ்வளோ தூரம் யுவர்ஸ் ஒபீடியன்ட்லியாக இருக்கேன், ஆனால் நீங்கள் என்ன குற்றம் சொல்கிறீங்களே, இது சரியா அப்படின்னு கேட்குறாரு. யார்கிட்ட கேட்குறார் அது ரொம்ப முக்கியம். எதற்காக கேட்கிறார் அது அடுத்த கேள்வி. அதையும் சொல்கிறார் பாருங்களேன். துப்பு இடா எனக்கு அருள் ஒற்றி உடையீர். அதாவது துப்புங்கிறது வேற எங்கேருந்தோ வந்து அவருக்கு வரும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. துப்பு என்பது ஸ்கில் என்பது எஃபிஷியன்சி என்பது நாமே வளர்த்து கொள்வது. ஆனால் அதை கூட வள்ளல் பெருமான் ஒத்துக்கொள்ளாமல் துப்பு இடா எனக்கு அருள் செய்வீங்கள் அப்படின்னு கேட்குறாருன்னா, நீங்கள் அருள் செய்தால்தான் எனக்கு துப்பு கிடைக்கும், எனக்கு துப்பு வரும் அப்படிங்கிறாரு. எனக்கு ஸ்கில் வரும், எனக்கு திறமை வரும்னு சொல்கிறாரு. என்ன ஸ்கில், என்ன திறமை, அது ரொம்ப முக்கியம்ல. நிறைவு செய்கிறத பாருங்களேன். அருள் ஒற்றி உடையீர் தூய மால் விடைத்து வசத்தி நீரே. அந்த தியாகேச பெருமான்கிட்ட பேசுகிறாரு. அந்த மால் வசத்தி நீரே அப்படின்ற அந்த பெருமை உள்ள தியாகேச பெருமாள் வடிவுடைய அம்மையே, நீங்கள் எனக்கு துப்பு அளிக்க வேண்டும். என்ன துப்பு? எந்த விதமான தப்பும் செய்யாமல் வேலையை செய்கிறதா? அதை விட நீங்கள் என்னை திட்டுகிறீர்கள் என்றால், நீங்கள் என்னை வசைபாடுகிறீர்கள் என்றால் அதை சந்தோஷமாக அன்பாக வருத்தப்படாமல் ஏற்றுக்கொள்கின்ற அந்த திறமையை எனக்கு கொடுங்கள். ஏனென்றால் இப்படியான குறைபாடுகள் மூலமாகத்தான் நான் என்னை வளர்த்தெடுக்க முடியும் என்று வள்ளல் பெருமான் தெரிந்து பாடுகிறார் 2ஆம் திருமுறையில். இப்படியாக அவர் உருண்டு புரண்டு தவறுகள் செய்து அந்த தவறுகளிலிருந்து மீண்டும் பாடம் கற்பித்து கொண்டு அதிலிருந்து மீண்டெழுந்துதான் வள்ளல் பெருமானாக உயர்ந்து நிற்கிறார் என்றால் அவருக்கே அந்த நிலைனா, நாம் இந்த வரிகள்லேருந்து எதை புரிஞ்சுக்கணும்? ஒருத்தர் ஒன்று சொல்கிறாரு, நம்மை வைகிறார் என்றால் அதை பற்றி கவலைப்படாமல் நம்மை மேம்படுத்தி கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு வள்ளல் பெருமான் கொடுக்கின்ற செய்தி. அதனால் உப்பு போட்டு சாப்பிட்றியா, உனக்கு சூடு சொரணை இல்லையா அப்படின்னு கேட்டால் அதில் நாம் என்ன தவறு செய்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உப்பு என்பது நிச்சயமாக உணர்வின் அடையாளமாக ஆகுபெயராக மாறி நிற்கிறது.
ஆனால் வள்ளல் பெருமான் இந்த உப்பில்லாத கூழை குடித்து தவறுகள் செய்தால் அந்த தவறுகளை சுட்டி காட்டும்போது மனசு வெதும்பி போய் இப்படியெல்லாம் இருந்து தான் அவர் உயர்நிலையை அடைந்தார் என்றால் அவருக்கே அப்படின்னா நாமெல்லாம் ரொம்ப சாதாரணம் இல்லை. அதனால் மேம்பட வேண்டும், மேம்பாடு அடைய வேண்டும், நம்மை நாமே மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது தான் இந்த பாடல் நமக்கு தருகின்ற செய்தியாக இருக்கிறது. நிச்சயமாக நாம் நம்மை உயர்த்தி கொள்வோம். எப்படி என்றால் இவ்வளவும் சொல்கிறார்ல வள்ளல் பெருமான், அடுக்குகிறார். ஆனால் அந்த தவறுகள் செய்தாலும் வள்ளல் பெருமான் மீது கருணையோடு அந்த இறை சக்தி இருந்திருக்கிறது. தன்னுடைய கருணையை, தன்னுடைய அன்பை, பேரன்பை வள்ளல் பெருமானுக்கு அள்ளி கொடுத்திருக்கிறது என்றால் அதே அன்பை, கருணையை, பேரன்பை நாமும் மற்றவர்களுக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் உணர்ந்திருக்கிறார், நமக்கும் உணர்த்துகிறார். அதனால்தான் அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார் அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை என்று. கருணையை தவிர வேறு எதுவுமே உலகில் நிரந்தரம் இல்லை என்பதை உணர்த்துகின்ற ஒரு பாடல். மீண்டும் சந்திப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.